வழக்கத்திற்கு மாறாக அன்று மிகுந்த புன்னகையோடு எழுந்தாள் விசாலம்மா. புறவாசலுக்கு சென்று கிணற்றில் நீரெடுத்து முன்வாசல் தெளித்து விறுவிறுவென கோலம் போட்டாள் விசாலம்மா. பஞ்சாரத்து கோழியெல்லாம் வெளியே மேய விட்டாள். எதிர் வீட்டில் எப்பொழுதும் 5:30 மணிக்கு எழுந்துவிடும் சேது தாத்தா, என்னாத்தா காலையிலேயே எழுந்திருச்சு கோலமெல்லாம் போட்டுட்டனாரு. அதற்கு இது நாள் வரை பிடிச்சிருந்த பீடை நேத்து ராவைக்கு ஒளிஞ்சதில்ல, அதிலிருந்து பொழுது எல்லாம் என் குடும்பத்துக்கு நல்ல பொழுதுதான் என்று விசாலம்மாள் பதில் சொன்னாள். இதற்கு முந்தின தினம்தான் தனது மருமகள் ஆனந்தியை அவளது பிறந்த வீட்டுக்கு 3 வாரம் போய்விட்டு வருமாறு அனுப்பியிருந்தாள் விசாலம்மா. ஆனந்திக்கும் விசாலம்மா மகள் நாகராசுக்கும் திருமணமாகி 4 வருடம் முடிந்து இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்பதே இதற்கு காரணமாக வந்து விழுந்தது. காலையில் எழுந்து வழக்கம் போல வயலுக்கு போவதற்கு அழுக்கான வேட்டியுடன் கிளம்பி கொண்டிருந்தான் நாகராசு. ஆத்தா, நான் வயலுக்கு போறேன் என்று புறவாசல் வழியாக புறப்பட்டான் நாகராசு. வெடுக்குன்னு வச்ச இடத்திலேயே வச்சுப்புட்டு புறவாசலுக்கு ஓடினாள் விசாலம்மா. நாகராசு, உனக்கு இந்த சம்சாரம் வேணாம்ப்பா. இன்னைக்கு நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து உன்னை மாப்பிள்ளை பார்க்க வர்றேன்னு சொல்லி இருக்காங்கப்பா என்றாள் விசாலம்மா. இதை கேட்டும் அதிகம் கோபப்படாதவனாக தோளில் கிடந்த துண்டை மட்டும் எடுத்து உதறிவிட்டு தலைப்பாகையை கட்டி கொண்டு விசாலம்மாவை முறைத்து பார்த்தான். நீயும் இதை என்கிட்ட 2 வருஷமா சொல்லிக்கிட்டே தான் இருக்க. ஆனால் இதெல்லாம் கூடி வராது சொல்லிவிட்ட. கல்யாணமே வேணாமுன்ன எனக்கு இவளை கட்டி வச்ச, இப்ப இவ வேண்டான்னு இன்னொருத்தியா என்று விசாலம்மாவை சாடினான் நாகராசு. அந்த எடுத்தவளை பற்றி பேச வேணாம் என்றார். மேலும் நாகராசுவின் தங்கை ராணி முழுகாம இருக்கிறதா கல்யாணம் செஞ்சு கொடுத்த இடத்திலிருந்து சேதி வந்ததும் 2 நாட்களாகவே விசாலத்தை பெருமையின் உச்சியில் வைத்திருந்தது. மலட்டு பொண்ணு நம்ம தலையில கட்டி வச்சு நம்ம வம்சத்தை அழிக்க பாக்குறானுவ. என் பொண்ணு போன 4 மாசத்துல முழுகாம இருக்கா. இங்க என்னடானா இந்த மலட்டு பொண்ணு வந்து 4 வருஷமா மாரடிக்கிறேன் என்று புறவாசலில் இருக்கும் காய வைத்த வரட்டைகளை எல்லாம் எடுத்தபடியே பேசி கொண்டிருந்தாள் விசாலம்மா. அந்த சிரிக்கி வந்ததிலிருந்தே நேரம் சரியில்லை என்று கடுகடுத்து கொண்டாள். நீ என்ன செய்வியோ எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு நம்ம வம்சம் இதோட நின்று போறதுல சம்மதமே கிடையாது. இன்னைக்கு மதியானத்துக்கு உன்னை பார்க்க வருவாக. 2ஆம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் வராக. நீ கலனையிலிருந்து வெள்ளன வந்து சேரு. வெயில் உச்சியில் இருக்கும் போதே வந்துருவாக என்று விசாலம் கராராக சொல்லி மகனுக்கு அனுப்பினார். அம்மா எப்பவும் இப்படிதான் பேசுமென்று அறிந்து கொண்டவன் மறுபேதும் பேசாமல் வயலுக்கு புறப்பட்டான். மனதுக்குள்ளேயே மதியம் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று முடிவெடுத்து கொண்டான். இதற்கு மனைவி மேலிருந்த அவனது பாசத்தை விட இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்லாமல் இருந்ததே முக்கிய காரணமாக இவனுக்கு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் அங்கிருந்து கேட்டபடி இருந்த சேது தாத்தா விசாலத்திடம், மகன் ஒத்துக்கிட்டானா என்றார். அவருக்கு விசாலம்மா செய்வது எதுவும் பிடிக்கவில்லை என்றாலும் எதிரெதிர் வீடு என்பதற்காக எப்பொழுதும் பேசி வைப்பார். இவருக்கு ஆனந்தி மீதும் ஒரு பாசம் உண்டு. பல நேரம் இவர் நோயில் கஷ்டப்பட்ட போதெல்லாம் திண்ணையில் தனியா படுத்திருப்பவருக்கு ஆறுதலாக கஞ்சி தண்ணி கொடுத்து பேசிவிட்டு அவள் வருவதே காரணம். பதிலாக விசாலம்மா அவருக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. சேது தாத்தா ஆனந்தியுடன் பாசமாக இருப்பது விசாலம்மாவிற்கு பிடிக்கவில்லை என்றுதான் நினைக்க வேண்டும். படபடப்பாக அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு மாட்டுக்கு கழனி தண்ணியும் வைத்துவிட்டு, நம்ம பையனுக்கு ஒன்றும் குறை இல்லை, எல்லாம் அவளுக்கு தான் குறை. என் வம்சத்துல பிறந்த என் பொண்ணு போய் 4 மாசத்துல உண்டாயிட்டா. ஆனந்திக்கு தான் குறை இருக்கணும். போன சனிய திரும்பி வர்றதுக்குள்ள இவனை ஒரு தாலியை கட்ட வச்சிடணும். வந்த சிறுக்கி இங்கனையே கிடந்தா கிடக்கட்டும், இல்லைன்னா அவ அப்பன் வீட்டுக்கு போகட்டும் என்று மாட்டிடம் பேசி கொண்டிருந்தாள் விசாலம்மா. நடந்ததை எல்லாம் சொல்லி
முழு சம்மதத்துடன் தான் மாப்பிளை பார்க்க வருகிறார்கள். கிட்டத்தட்ட இது தேதி குறிக்க மட்டுமே. அவர்களுடைய வீட்டில் வரதட்சணை எதுவும் கொடுக்க முடியாமல் இருப்பதாலும், வீட்டில் 4 பெண்கள் கல்யாண வயசில் இருப்பதாலேயும் முதல் பெண்ணை இப்படி கட்டி வைக்க சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க என்று விசாலம்மாள் புலம்பிக் கொண்டு இருந்தாள். மெதுவாக நகரும் சூரியன் என்று விசாலத்திற்காக வேகமாக நகர்ந்தது போல ஒரு உணர்வு அவளுக்கு. ஆனால் இன்னும் நாகராசுக்கு வீட்டுக்கு வந்து சேரலை. தெருவழியே போன ஒருத்தர்கிட்ட தன்னோட பையனை வயக்காட்டிலிருந்து வேகமா வர சொல்லும்படி சொல்லி அனுப்பியிருந்தது விசாலம்மா. அவளுக்கு அது சற்று ஆறுதலாகவும் இருந்தது. மாப்பிள்ளை பார்க்க வந்த 15 பேரும் வந்து வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டார்கள். வந்து அமர்ந்த பெண்ணின் அப்பா ராசவேலு சுவற்றில் கவனிக்கப்படாததாய் தொங்கிக் கொண்டிருந்த விசாலம்மாவின் கணவர் படத்தை காண்பித்து, இவர்தான் அவங்க கணவர் என்று கேட்டார். அதற்கு விசாலம்மாவோ சற்றும் தயங்காமல், அவரேதான், 10 வருஷமாச்சு அவர் போய் சேர்ந்து, இந்த குடும்பத்தை படாத பாடுபட்டு கரை சேர்த்துட்டேன்னு நினைச்சா குளத்தை கெடுக்கன்னு ஒருத்தி வந்து சேர்ந்துட்டா என்று புலம்ப ஆரம்பித்தாள். இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நான் மகராசியா போய் சேர்ந்துடுவேன் என்று சொல்லிக்கொண்டே பலகாரங்கள் பரிமாறினாள் விசாலம்மா. நாகராசு வருவதாக தெரியவில்லை. ஆனால் பேச வேண்டியதெல்லாம் கிட்டத்தட்ட பேசி முடித்தாயிற்று என்றுதான் கூற வேண்டும். இன்னும் 2 வாரத்துல திருமணத்திற்கு நாளும் குறித்தாயிற்று. அந்த சமயம் உள்ளே இருக்கும் கூட்டத்தை கவனிக்காத பக்கத்து ஊர்க்காரர் ஒருவர் திண்ணையில் வந்து அமர்ந்து விசாலத்தை உடனே வருமாறு கூப்பிட்டார். விசாலம்மா மகளை கட்டி கொடுத்த ஊர்க்காரர் என்று தெரிந்ததும் விசாலம் உடனடியாக வெளியே சென்று அவரிடம் பேச ஆரம்பித்தார். வந்த பெரியவர் தந்தி போல பேச ஆரம்பித்தார். உன் அவளுக்கு வயிற்றுல புள்ள ஏதும் இல்லையாம், அது வெறும் கட்டிதானா. ஊர் பெரிய ஆஸ்பத்திரியில போய் பார்த்ததற்கு இவளுக்கு புள்ள பொறுக்கிற பாக்கியம் இல்லைன்னுட்டாங்க. நீ போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடு. மாப்பிள்ளை வீட்டில் இவளை வெட்டி விட்டுட்டு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருவாக போல இருக்கு. எனக்கு சோழி நிறைய கிடைக்காத்தா, நான் கிளம்புறேன் என்று கூறி வீட்டு திண்ணையை காலி செய்து விட்டார் அந்த பெரியவர். அந்த திண்ணையிலேயே உட்கார்ந்து அழுதபடி உறைந்து இருந்தாள் விசாலம்மா. இதை பார்த்துவிட்டு வேறு எதுவும் சொல்லாமல், சொல்லி அனுப்புங்கள் என்று கூறிவிட்டு வந்தவர்கள் இடத்தை காலி செய்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதை பார்த்து கொண்டிருந்த சேது தாத்தா மெதுவாக புன்னகைத்து கொண்டார் என்றார்.